நம்முடைய சமூகம், நம்முடைய பேங்க் பேலன்ஸ், நம்முடைய படிப்பு இல்லாமை, நம்முடைய வாழ்க்கையில பின்தங்கின நிலைமை, இவைகளை நினைத்து நினைத்து நம்ம இருக்கிறனால தான் பாருங்க நம்மளால எந்த விஷயத்திலும் சில நேரத்தில் மேலே வர முடியல. உங்களை குறித்துதான எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒரு சில பழக்க வழக்கங்கள், சம் குட் ஹேபிட்ஸ், அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதனாய் வெளியே கொண்டு வரும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய சீரியஸோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். அதாவது பிகமிங் a better you, உங்களுக்குள் இருக்கும் சிறந்தவன் என்ற இந்த தொடர் போதனையிலே உங்களோடு பல காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அது என்ன? நமக்குள் இருக்கும் சிறந்தவன். ஆமென். வேதமும் அதை தான் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது தான் நான் உங்களோடு பேசுகிறேன். நமக்குள் இருக்கிற உள்ளான மனிதனில் நாம் பலப்பட்டு எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன? நமக்குள் இருக்கிற உள்ளான மனிதன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு மனிதன், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு திறமையான அந்த ஒரு மனிதன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஞானவான், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கிருபை வரங்கள் நிறைந்த ஒரு மனிதன் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவைகளிலே நாம் பலப்பட்டு மேல் எழும்ப வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அதை எப்படி நாம் வெளியே கொண்டு வருவது? நடைமுறையில் உங்களோடு நான் தொடர்ந்து பேச போகிறேன். இந்த சிறந்த மனிதன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை முறையை யோசித்து பாருங்க. ஆனால் த பெட்டர் பர்சன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளியே வரும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் சிந்தையில், உங்கள் எண்ணங்களில் இருந்து வெளியே வரும்பொழுது, அந்த சிறந்த மனிதன், நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாக வாழும் பொழுது எதுவெல்லாம் உங்களை தொடரும், எதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், எதுவெல்லாம் இருக்கும்? சுகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், செழிப்பு இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். நம்மை சுற்றிலும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து வரும், காரியங்கள் கைகூடி வரும். ஒரு சிறந்த மனிதனை நமக்குள்ளிருந்து எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அந்த சிறந்த மனிதன் மேல் எழும்ப முடியாதபடி பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்து அதை பிடித்து இழுத்து வைத்து கொண்டிருக்கிறான், அமிழ்த்தி வைத்து கொண்டிருக்கிறான். அது எங்கே இருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை குறித்து நீங்கள் நினைப்பதிலிருந்தே ஒரு சிறந்த மனிதன் உருவாவதும் தடைபடுவதும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகவே உங்களை குறித்துதான எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒரு சில பழக்க வழக்கங்கள், சம் ஹேபிட்ஸ், சம் குட் ஹேபிட்ஸ், அப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களை ஒரு சிறந்த மனிதனாய் வெளியே கொண்டு வரும். ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் உங்களை கீழான மனிதனாக அது கீழே கொண்டு போய்விடும். ஆகவே உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறந்த மனிதனை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? ஏன் நம் வேதத்தில் கூட பார்க்கிறோம், கிதியோன் என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த கிதியோன் என்ற மனிதன், தேவன் அவனிடத்தில் பேசும்போது, கிதியோனே, பராக்கிரமசாலியே, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார் கிதியோன் இடத்துல. ஆனால் கிதியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறியவன், நான் எளியவன், என் குடும்பம் சிறியது, என்னுடைய பேக்ரவுண்ட் சிறியது, என்னுடைய கோத்திரம் சிறியது, நான் பயந்தவன், என்னால் ஒன்றும் முடியாது, நானே பயந்து கொண்டு இருக்கிறேன். எல்லா காரியத்தை கிதியோன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் தேவன் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார். அதுதான் பராக்கிரமசாலி. சில டைமில் நம்மளும் கிதியோனை போல தான் பாருங்க. நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்ப சூழல்கள், நம்முடைய பேங்க் பேலன்ஸ், நம்முடைய படிப்பு இல்லாமை, நம்முடைய செல்வாக்கு இல்லாமை, நம்முடைய வாழ்க்கையில் பின்தங்கின நிலைமை, இவைகளை நினைத்து நினைத்து நம்ம இருக்கிறனால தான் பாருங்க நம்மளால் எந்த விஷயத்திலும் சில நேரத்தில் மேலே வர முடியல. ஆனால் தேவன் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சிறந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிற சிறந்த மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. ஏன்னா கிதியோனை தேவனே பெயர் சொல்லி அழைத்தார், ஓ பராக்கிரமசாலியே என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய த பெட்டர் பர்சனை கண்டுபிடிங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை தேவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக மாத்திரம் பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்கள் அனைவரும் பார்த்தாங்க. என் குடும்பத்தினரிலே தாவீதுடைய அப்பா கூட, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் சிறியவன், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் தேவன் மாத்திரம்தான் என்ன பண்ணுகிறார்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ராஜாவின் தலைமைத்துவத்தை பார்க்கிறார், ஒரு ராஜாங்கத்தினுடைய ஆளுமையை பார்க்கிறார்.
ஆகவே தேவன் நம்மிடத்திலே நமக்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த பெட்டர் வேர்ஷன் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சிறந்த ஒரு மனிதனை தேவன் பார்க்கிறார். ஒரு வல்லமையுள்ள மனிதனை பார்க்கிறார். நல்ல தலைமைத்துவத்தை உங்களுக்குள்ளே பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை தேவன் பார்க்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை வரங்களை தேவன் பார்க்கிறார். உங்களுக்குள் இருக்கிற உயர்ந்த அந்த குணத்தை தேவன் பார்க்கிறார். அதை தட்டிவிட தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் பாருங்க, தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு, இந்த தாவீதை தெரிந்து கொண்ட உடனே ராஜாவாக்கல. தாவீது கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது 16-17 வயது இருக்கும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது. ஆனால் தாவீது ராஜாவாக மாறினது 30 வயதுல. அப்படின்னா நீங்க பார்க்கிறோம், இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவாக மாறுகிற வரைக்கும் இந்த தாவீது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்குள்ளே கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவன் தன்னுடைய சிந்தைகளை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய உணர்வுகளை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய தன்மைகளை அவன் மாற்றிக்கொள்ளுகிறான், தன்னுடைய தலைமைத்துவத்தை அவன் வளர்த்து கொள்ளுகிறான், தன்னுடைய அணுகுமுறையை அவன் வளர்த்து கொள்ளுகிறான். அவன் எப்படி மற்றவர்களிடத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ரகசியங்களை எல்லாம் வளர்த்து கொள்ளுகிறான். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதன் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் திடீரென்று ஒரு நாள் ஜெபிப்பதிலே நடந்து விடாது. திடீரென்று 3 நாள் உபவாச கூட்டம் போயிட்டு வருவதிலே நடந்து விடாது. இவைகள் நமக்கு தேவை. நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். நிச்சயமாக ஜெபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது அவனுடைய எண்ண ஓட்டங்கள், அவனுடைய சிந்தைகள், அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய பேச்சு, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய எல்லாவது திங்கிங் சிஸ்டம்லேருந்து தேவன் மாற்றுகிறார். என்று சொன்னால் இது ராஜாவின் பொறுப்பை நாம் எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் பாருங்க மிகப்பெரிய சிறந்த ஒரு மனிதனாக நம்ம உருவெடுக்க முடியும். ஆகவே வேதம் சொல்லுகிற ப்ராக்டிக்கல் டீச்சிங் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை நான் ஒரு தொடர்ச்சியாக, ஒரு சீரியஸாக எந்தெந்த விதத்தில், பொருளாதாரத்தில் எப்படி நாம் சிறந்தவர்களாய் வர முடியும், சரீரத்தில் எப்படி நாம் சிறந்தவர்களாய், நம்முடைய சரீர சுகத்தில், ஹெல்த்தில், இன்னுமாக நம்முடைய திங்கிங்கில் எப்படி நம்ம பெட்டர் பர்சனாக வர முடியும், நமக்குள்ள இருக்கிற சிறந்த ஒரு மனிதனை நம்முடைய சிந்தையில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை, சிறந்த ஒரு திறமையை எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறந்த தன்மைகளை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும். தொடர்ச்சியாய் ஒவ்வொரு எபிசோடாய் உங்களோடு நான் இந்த சீரீஸில் நான் பேச போகிறேன். தாவீது அப்படிதான் பாருங்க, பல வருடங்கள் அவன் உருவாக்கப்படுவதற்கு தேவன் ஒரு ப்ராசஸ்குள்ளே கொண்டு போனார். உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் அவரோடு தினந்தோறும் செலவிட வேண்டும். தினந்தோறும் அவர் உங்களோடு பேசுவார். எவ்ரிடே த குட் ஹேபிட்ஸ், எவ்ரிடே பிப்ளிக்கல் ஹேபிட்ஸ் உங்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். அது மாத்திரம் அல்ல, பைபிளில் ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண புருஷராகிறது என்றால் என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. இதுதான் கிறிஸ்து அவர் நிறைவாக இருக்கிறார், அவர் நிறைவானவராக இருக்கிறார், நிறைவான வளர்ச்சியுடையவராக இருக்கிறார். நிறைவு என்பது என்னன்னு சொன்னால் ஞானம், அறிவு, செல்வம், பரிசுத்தம், தன்மை, கீழ்ப்படிதல், நல்ல பண்புகள், நல்ல குணாதிசயங்கள், நம்முடைய அணுகுமுறைகள், புரிந்து கொள்ளுகிற தன்மை, இவைகள் அத்தனையிலையும் தேவன் அவர் பூரண புருஷராக நிறைவுள்ளவராக இருக்கிறார். இந்த எல்லா தன்மைகளோடும் நாம் வளரும்படி நம்மையும் தேவன் அந்த பூரண புருஷராகிற வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். போதனைகள் மூலமாக, சபையின் மூலமாக, நல்ல டீச்சிங்ஸ் மூலமாக தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய த பெட்டர் பர்சனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய த பெட்டர் வேர்ஷனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஒரு புதிய மனிதனாக நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே தொடர்ச்சியாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு. இது நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்கள். 2 நாட்களுக்கு ஒரு முறை இந்த வீடியோ தொடர்ந்து உங்களிடத்திலே வெளிவரும். நீங்கள் கேளுங்கள், அநேகருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க, அனுப்பி வைங்க. ஒவ்வொருவரும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்த மனிதனை கண்டுபிடிக்கணும். The better person has to come out of us. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, மெஷரிங் அப் டு தி ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய கிறிஸ்துவின் ஸ்டாண்டர்ட், தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரைஸ்ட்,
கிறிஸ்துவின் தரத்திற்கு நம்மை உயர்த்துகிற வரைக்கும் தேவன் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற சிறந்த மனிதனை கண்டுபிடிப்பீர்கள். God bless you. நான் தொடர்ந்து உங்களோடு நான் பேச போகிறேன். நீங்கள் கேளுங்க, அநேகருக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டீங்க, எந்த வார்த்தை உங்களிடத்தில் பேசப்பட்டது என்று கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று ஒரு மாற்றம் வரும், ஒரு எழுப்புதல் கடந்து வரும், கர்த்தர் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாளில் மாற்றுவார், அப்படி இருக்க வேண்டாம். நான் மற்றவர்களைப் போல, பேதைகளைப் போல் அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரை அறியாதவர்களைப் போல் அப்படி இருக்க வேண்டாம். எவ்ரிடே தினந்தோறும் தேவனுடைய பாதையில் நடப்போம், தினந்தோறும் தேவனோடு பயணிப்போம், தினந்தோறும் தேவனோடு நம்ம பயணம் செல்லுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில மாதங்கள்லேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். நான் தொடர்ந்து எல்லா ஏரியாவையும் டச் பண்ண போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திங்கிங் சிஸ்டம், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய பொருளாதாரம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்னுமாக சரீர சுகம், குடும்ப சமாதான வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய புரிந்துணர்வு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய நல்ல மேன்மையுள்ள காரியங்கள், இவைகள் அத்தனையும் கொண்டு வரப்போகிறேன் உங்களிடத்தில். தொடர்ந்து நான் உங்களோடு பேச போகிறேன். ஆகவே கேளுங்கள், அநேகருக்கு அனுப்புங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you. இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you.